எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படின்னும் போது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கோயில் தான் அல்டிமேட்டான ஒரு விஷயம், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த பங்காளிகள் சார்ந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிரிவலம் போனோம், 9 வாரங்கள் நீங்கள் போயிட்டு வாங்க. அதே போல் படிப்பில் தடை, படித்த லைனில் வேலை இல்லை, புதன்கிழமை நாட்களில் ஒரு 5 வாரம் நீங்கள் வந்துட்டு புதன்கிழமை வந்துட்டு திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க. நான் சொல்கிறது வந்து 5 வாரம்னும் போது நீங்கள் உங்களுக்கு 2வது வாரம் ரிசல்ட், 2வது வாரம் போயிட்டு வந்து 3வது வாரம் போகிறதுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வியாழக்கிழமை நாள் கிரிவலம் வந்து போயிட்டு வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து குழந்தைக்காக போகிறீங்கன்னா குழந்தை கிடைக்கும். பொருளாதாரம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய மாற்றங்களை, வராத பணம் வரும். இவர்கள் ஆயுள் பிரச்சனை கொண்டவர்கள் வந்து சனிக்கிழமை வந்துட்டு திருவண்ணாமலை கிரிவலம் வரணும். இதில் என்னென்னா திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு வந்து தரிசனம் பார்க்கணும் அப்படின்றது 5 கரத்தனை, ஆணைமுகத்தினை, இந்தி நிலம்பரை, போலுமைற்றனை, நந்தி மகந்தனை, ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து இது நிற்பனே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு அல்டிமேட்டான விஷயம், மிகப்பெரிய 100% வந்து இது நடக்குமானா நடந்தே தீரும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆலய தீபம் சேனல் வாயிலாக பொருளாதார வளர்ச்சியிலேருந்து குழந்தை பேர்லேருந்து வாஸ்துப்படி ஒரு வீடு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எந்த மாதிரி நம்ம விஷயங்களை அது கொடுக்கும், அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இது எல்லாமே 100% நிச்சயமான உண்மைகள், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் சார்ந்த விஷயந்தான் பார்க்குறோம். ஸோ அதாவது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வேலையா, உடல் ஆரோக்கியமா, கடன் பிரச்சனையா, இல்லை வந்துட்டு பங்காளிகள் தொந்தரவா, ஒரு இடம் வாங்கணுமா, வீடு கட்டணுமா, இல்லை வீடு கட்டி ஏதாவது பாதியில் நிற்குதா, பங்காளிகள் தொந்தரவு, நிலத்துல பிரச்சனை, அதே போல் மனநலம் பாதிக்கப்பட்ட விஷயங்கள், திருமணமே நடக்கலை, திருமணமாகி மனமுறிவு, அதாவது டிவோர்ஸுக்கு போனவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கேஸ் நம்பர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து 2 வாரம், நான் வந்துட்டு தொடர்ந்து ஒரு 48 வாரம் கூட போங்களேன், என்ன வாரத்தில் ஒரு நாள் நைட்டில் தான் அந்த இடத்துக்கு வந்து நைட்டில் தான் போக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது 2 வாரம் போகிறாரு. 3வது வாரம் வந்துட்டு அவங்க டிவோர்ஸ் நம்பர் கேஸ் எல்லாம் ஆகி வந்துச்சு, அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க. ரொம்ப அந்த டோட்டலாக அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் டோட்டலாக மறந்து வாழ்கிறாங்க. அப்போது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படின்னும் போது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கோயில் தான் அல்டிமேட்டான ஒரு விஷயம், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போது இதில் என்னென்னா சொல்லிடுறேன், கோயில் வந்து திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் வந்துட்டு அதை எப்படி நாம் வந்து எந்த நாளில் எந்த விஷயத்துக்காக போனோம், அதை என்ன ஒரு தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதாவது கிரிவலம் முடிச்சுட்டு வந்து தரிசனம் பார்க்கணுமா, தரிசனம் முடிச்சுட்டு கிரிவலம் பார்க்கணுமா, அதில் கோயிலில் என்ன பூஜையை நம்ம பார்க்கணும் அப்படின்றதான் விஷயமே இங்கே. இப்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குங்களா, நரம்பு தளர்ச்சி சார்ந்ததோ, ஸ்கின்னு சார்ந்ததோ, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வடமேற்கு வந்து பாதிப்படைஞ்சிரும், வீட்டில் வந்து வடமேற்கு பாதிப்படைஞ்ச ஒரு இடமாக அமையும். அதே போல் மனசு அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல மனோகாரகன் சந்திரன் அப்படின்னு பேர். அப்போ திங்கட்கிழமை நாளில் வந்து நீங்கள் கிரிவலம் வரணும். அது நான் சொல்கிறேன் என்ன மாதிரியான முறை அப்படின்றத நான் சொல்கிறேன், அது இறுதியாக சொல்கிறேன். அதே போல் இப்போ வந்து சகோதரர்கள், பங்காளிகள் உதவி இல்லை சார், பங்காளிகள்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிறோம், 4 பேரும் 2 பேரும் 4 பேரும் 4 பக்கமாக இருக்கிறோம். அதே போல் நிலத்தில் வந்து தகராறுகள் வருது, ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப தடைகள் வந்துகிட்டே இருக்குது, நிலத்தை வாங்கிட்டேன், பணம் கட்டிட்டேன், ரெஜிஸ்டர் மட்டும் ஆகலை, இந்த மாதிரி பூமி சார்ந்த விஷயங்களுக்கும் சகோதரர்கள் பங்காளிகள் சார்ந்த விஷயத்துக்கும், ஒரு இயந்திரம் சார், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு மனை இயந்திரம் சார்ந்த ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த விஷயங்கள், இவர்களுக்கு இடையூறுகள் இருந்தாலும் இல்லை சார், இடையூறெல்லாம் இல்லை, நார்மலாக போயிட்டுருக்கு, மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து இவர்கள் 9 வாரம், அதாவது மனம் சம்பந்தப்பட்ட மன வளர்ச்சி சார்ந்த, மனம் வளர்ச்சி குன்றிய, மனநலம் பாதிக்கப்பட்ட இடங்கள், தானாக பேசுறது, தனியாக சிரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு திங்கட்கிழமை நாளில் வந்துட்டு நீங்கள் கிரிவலம் வரணும். அது வந்துட்டு ஒரு 20 திங்கட்கிழமை போங்க, முடியலையா 2 திங்கட்கிழமையிலே உங்களுக்கு மாற்றத்தை தரும். நீங்கள் போகிறது நல்லது. கிரிவலம் திங்கட்கிழமை நாளில் 20 வாரம், நான் வந்து வருஷம் ஃபுல்லாகவே போங்கன்னு கூட சொல்லுவேன். உங்களுக்கு மாற்றம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் போங்க. 2வது
அந்த பங்காளிகள் சார்ந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிரிவலம் போனோம். 9 வாரங்கள் நீங்கள் போயிட்டு வாங்க. அதே போல் படிப்பில் தடை, படித்த லைனில் வேலை இல்லை, மாமன் வகை உதவிகள் இல்லை, ஸ்கின் அலர்ஜி உண்டு, நரம்பு சார்ந்த தொந்தரவு உண்டு, நரம்பு வீக்கு, நரம்பு பிரச்சனை, நியூரோ கம்ப்ளைண்ட், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாட்களில் ஒரு 5 வாரம் நீங்கள் வந்துட்டு புதன்கிழமை வந்துட்டு திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க. நான் சொல்கிறது வந்து 5 வாரம்னும் போது நீங்கள் உங்களுக்கு 2வது வாரம் ரிசல்ட், 2வது வாரம் போயிட்டு வந்து 3வது வாரம் போகிறதுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் கிரிவலன்றது வந்துட்டு என்ன தரிசனம் முடிச்சுட்டு எப்போ அது போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்து இது வந்து பொருளாதாரம், குழந்தை பேர், பொருளாதாரம், சார் பணம் வந்து கொடுத்த இடத்துல வரல, நகை அடகு வச்சு மீட்க முடியல, இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள், நான் கடனை வாங்கிட்டேன் சார், கடன் தான் ஓடிட்டே இருக்க தவிர என்னால் கட்ட முடியல அப்படின்றதோ, குழந்தை பேருக்காக ரொம்ப நாள் ஏங்கி இருக்கிறவங்களோ வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாள் கிரிவலம் வந்து போயிட்டு வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து குழந்தைக்காக போகிறீங்கன்னா குழந்தை கிடைக்கும். பொருளாதாரம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய மாற்றங்களை, வராத பணம் வரும். அதே போல் நான் ஒருத்தருக்கு வந்து இந்த மொபைல் நம்பர் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல நம்பரை வந்து நான் ஆந்திராவிலேருந்து வாங்கி கொடுக்குறேன். ஒரு நம்பரை அவங்க 2 வருஷமாக அந்த நம்பர் வந்து ஒரே வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் 2 வருஷமாக வந்துட்டு ஒரு சீட்டு பணம் வந்து வர வேண்டியது, நாங்களும் போலீஸை வச்சு பேசியாச்சு, பஞ்சாயத்து பேசியாச்சு, கொடுக்குறோம் 2 வருஷமாக வராது, ஒரே வாரத்தில் அந்த நம்பர் அவங்க கைக்கு போய் 1 வீக்கில் வந்துச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது 100% வந்து நியூமராலஜியும் வந்து வேலை செய்யும். அப்படின்னும் போது வாஸ்து, நியூமராலஜி, ஜோதிடம் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதில் வந்து நியூமராலஜி 100% இதில் வேலை செய்யும். அப்போ தவறான எண்களை வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இப்போ 37, 34 நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். 34 அப்படின்னும் போது 3ன்றது குரு, 4ன்றது ராகு, 37 போது 3ன்னா குரு, அதே போல் 7ன்றது வந்துட்டு கேது, 38 இதெல்லாம் தவறான எண்கள். இந்த 38ன்றது வந்து ஒரு மொபைல் நம்பரில் வரும்போது அந்த இடத்துல பொருளாதார நெருக்கடியோ குழந்தை பேரில் தடையோ ஏற்படுத்தும். அப்போ ஒரு நல்ல எண் அவங்க கையில் வச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக போராடிட்டு இருந்தவங்க ஒரு வாரத்தில் பணம் வந்துருச்சு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த மாதிரி பல மாற்றங்கள், நிறைய விஷயங்கள். ஒருத்தர் வந்து 4 வருஷமாக குழந்தை இல்லை, பெங்களூர் ஒருத்தர், அவர் அந்த நம்பர் போயிட்டு 1 மாதத்தில் வந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, பாசிட்டிவ் ரிசல்ட்டு குழந்தை. அதே போல் நிறைய விஷயம். ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் நான் நம்பர் வந்து ஒரு வாரத்தில் வந்து எட்டிக்கா கார் புக் பண்ணியிருக்கேன், எந்த கலர் எடுக்கலாம், என்ன நம்பர் எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்துட்டு. அடுத்து இன்னொரு கிளைண்ட் வந்து, சார் நம்பர் வந்து அடுத்த நாள், நான் வந்து 15 நாள் எப்போவுமே சொல்லுவேன், அடுத்த நாள் வந்து அவருக்கு வேற ஒரு டீலர்ஷிப் ஒன்று வருது, தொழில். அதே போல் இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப பீக்குக்கு போகிறாரு. அதை பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளெல்லாம் நிறைய பேர் வந்து அந்த நம்பர் கேட்டு வாங்குறாங்க. ஒருத்தர் வந்து 45 வயசுக்கு மேலே அது திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அது வந்து 100% மாற்றங்களை கொடுக்கும். அது எல்லாம் வந்துட்டு நம்பாதவர்களுக்கு தான் நம்ம வந்து திருவண்ணாமலை சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார்? கொடுத்துட்ருக்கு. யார் வேணால் நீங்கள் நான் நம்பர் 10 பேர் கொடுக்குறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதில் வந்துட்டு அதெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு ஒரு சூழல் இருப்பாங்க. சார் நான் கவர்மெண்ட் இருக்கிற நம்பரெல்லாம் மாற்ற முடியாது அப்படிலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க. அவளுக்கு வந்து இன்றைக்கி கூட வந்து ஒரு போலீஸ் ஒருத்தர், லாயர் ஒருத்தர் 2 பேர் இன்றைக்கி இதுக்கு போயிருக்காங்க. திருவண்ணாமலை அடுத்த வாரத்துலேருந்து போவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு திருநாகேஸ்வரம் போயிட்டு திருப்பாம்பரம் போயிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கோயிலுக்கு போயிருக்காங்க. அவர்களுக்கு வேறு மாதிரியான ஒரு விஷயம். அவளுக்கு வந்து 4ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறதால தேவையில்லாத பழிச்சொல், கெட்ட பேர், அவமானங்கள். அந்த ஸ்டேஷனில் அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டேஷனில் வேறு ஒருவர் வந்து லஞ்சம் பணம் வாங்கிட்டு அது வந்து விஜிலன்ஸில் மாட்டி அதனால் வந்து இவர்களுக்கு தொடர்பு இருக்குமோன்ட்டு இவர்களுக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் இவருக்கு தொடர்புண்டுன்னு பேசி இவருக்கு மன உளைச்சல் அதிகம். இன்னொரு லாயர் வந்து தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு மன உளைச்சலில் அவருக்கு வர்ற கிளைண்ட்டை வந்து கையை நீட்டி அடிச்சுட்டு அது ஜட்ஜு, அந்த பெண் நேராக போய் ஜட்ஜுக்கிட்ட சொல்லிட்டு அவர் ரிமாண்ட் ஆக வேண்டிய ஒரு சூழலில் அவர் அது வந்து எஸ்கேப் ஆகி அவர் ஒரு மன உளைச்சலில் நிறைய உட்காந்து பஞ்சாயத்து பேசி இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ அதுக்காக நான் வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள திருநள்ளாறு போயிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவர்களுடைய மொபைல் நம்பர் வாயிலாக உண்டு. அவங்களாம் நம்பரை மாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. சார் நான் வந்து 20 வருஷமாக வச்சுட்ருக்கேன், கிளைண்ட் எல்லாம் மாறிடுவாங்க. போலீஸ் வந்து, சார் நான் நம்பரை மாற்ற முடியாது, அரசு வேலை இல்லைங்களா? ஸோ அவர்களுக்கு வந்து திருவண்ணாமலை அப்படின்றது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அவர்களை வந்து போக சொல்லியிருக்கேன். சார் அடுத்த வாரத்தில் வந்து நாங்கள் போயிடுறோம். அவர்கள் வந்து சனிக்கிழமை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு பழிச்சொல், கெட்ட பேர், அவமானங்கள், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் தொழில் பிரச்சனை, வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை, இந்த மாதிரி வேலை, தொழில், ஆயுள் பங்கம் கொண்டவர்கள். உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 2-3 வீடியோக்களில் பேசியிருக்கோம். ஒரு பெண் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒசூரில் பக்கம் உள்ளட்டின்ற ஒரு வில்லேஜில் அந்த பொண்ணு 4வது படிக்கும்போது அவங்களுடைய அப்பா இறந்துடுறாருன்னா அற்பாயில்னு பேர்.
60 வயசுக்குள்ளே இறந்துடுறாரு. அது வந்து அற்பாயில்னு பேர். அப்போ அந்த குடும்பத்தில் ஆயில் பிரச்சனை இருக்குன்னா எகைன் வந்து ஒரு 7 வருஷத்துலேயோ 14 வருஷத்துலேயோ ஒரு 21 வருஷத்துலேயோ வந்துட்டு மீண்டும் அந்த இடத்துல ஆயில் இஷ்யூ வரும் அப்படின்றது ஒரு நிச்சயமான ஒரு விஷயந்தான். அப்படின்போது அந்த இடத்துல இவர்கள் ஆயில் பிரச்சனை கொண்டவர்கள் வந்து சனிக்கிழமை வந்துட்டு திருவண்ணாமலை கிரிவலம் வரணும். இதில் என்னென்னா திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு வந்து தரிசனம் பார்க்கணும் அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம என்ன விஷயத்துக்காக போகிறோமோ அந்த நாளில் அந்த ஓரையில் தரிசனம் பார்த்துட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்ணாமலை அம்மனையும் அண்ணாமலையாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல பள்ளியறை பூஜை அப்படின்றது வந்து செய்வாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் வரணும். இது வந்து நுணுக்கமாக அவர்கள் ஜாதகத்தில் வேறு என்ன சம்மந்தப்பட்டிருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து சரியான ஒரு தீர்வை கொடுக்கணும். அப்படின்னும் போது இந்த சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னும் போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய மாற்றம் அல்டிமேட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்பர் 1ஆக வரப்போகிறது வந்து திருவண்ணாமலை தான். இன்றைக்கி திருவண்ணாமலை நீங்கள் என்றைக்கு வேணால் போங்க, எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்றது பாருங்கள், எதுக்காக வராங்க அப்படின்றத பாருங்கள். திருப்பதியில் எப்படி மொட்டை அடிச்சு வருவாங்களோ அதே போல் இன்றைக்கி திருவண்ணாமலையும் மொட்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு. இவ்வளோ நாள் இல்லாத ஒரு விஷயம். மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இதெல்லாம் 2 வாரத்தில் நான் ரிசல்ட் கண்கூட பார்த்தேன். அதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கேஸ் ஆகி இன்றைக்கி வந்து 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. 2 வாரம் வெள்ளிக்கிழமை போயிட்டு. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் திருவண்ணாமலை. இதை வந்து என்னென்னா அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகளோட சேர்த்து பரிகாரம் சொல்ல வேண்டும். இது மட்டும் அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் நிச்சயமாக பார்க்குறது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை நம்ம வந்து இதில் பார்த்துட்ருக்கோம். ஆலய தீபம் சேனல் வாயிலாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் மேலும் வந்து வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டு வரும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.